ஜேஎஸ்எஸ் ஸ்பெஷலில் கடல் சிப்பி கூட்டு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு கடல் சிப்பின்ட்டு தனியாக வச்சு விற்பாங்க. இது 1 கிலோவோ அல்லாட்டா அரை கிலோவோ தேவைக்கு வாங்கிக்கோங்க. அதுக்கு அந்த சிப்பிக்கு மேலே அழுக்கு பச்சை பசேன்ட்டெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க முதல்ல. இனி உடனே அந்த சிப்பிக்கு உள்ளதை எடுக்க முடியாது. அதனால் நீங்கள் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் இந்த சிப்பி எல்லாம் தூக்கி போட்டு கொஞ்சம் சூடு பண்ணினா போதும். அதுக்கு உள்ளதை எடுக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். எடுத்தால் இப்படி தான் இருக்கும். இதை நீங்கள் அதுக்கு பிறகு கழுவி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு சீனி சட்டியில் 2 ஸ்பூன் எண்ணெய் எடுத்துக்கலாம். அந்த எண்ணெயில் 2 வத்தல், பிறகு ஒரு இறைச்சிக்கு போடக்கூடிய இலை, இந்த 2ஐயும் சேர்த்துட்டு அது கூட பெருஞ்சீரகமும் சேர்த்து கிண்டி விடுங்க. நல்லா பொரியட்டும். இப்போ நம்ம அந்த சிப்பிக்க உள்ளதை எடுத்து வச்சுருப்போம், கழுவி வச்சுருப்போம்ல, அதையும் சேர்த்து நல்லா பொரியட்டும். அந்த எண்ணெயிலே பொரியட்டும். கொஞ்சம் எண்ணெயிலே பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்து அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டி அதையும் சேர்த்துக்கோங்க. கூடால நல்லா வேகட்டும், அந்த எண்ணெயிலே வேகட்டும். வெந்த பிறகு அதில் பெரிய வெங்காயத்தை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி அதையும் சேர்த்து வதக்குங்க. நல்லா வதங்கின பிறகு உப்பு தேவைக்கு சேர்த்துக்கோங்க. அதே போல் மஞ்சள் தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கூடவே வத்தல் தூள், மல்லித்தூள், கரம் மசாலா வறுத்து அதையும் 1 ஸ்பூன் சேர்த்துட்டு தேங்காயம் அரைச்சி வச்சுருந்ததையும் கூட சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. மசாலா எல்லாத்துலேயும் படட்டு. அதை போல் நல்லா இந்த எண்ணெயிலே வேகட்டும். எல்லாம் வெந்த பிறகு நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து அது உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு நல்லாயிருக்கும். அதுக்காக கொஞ்சம் சேர்த்தா போதும். சேர்த்த பிறகு நல்லா கொதிக்கட்டும். அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வற்றி இந்த லெவலுக்கு வரும். ரெடி ஆகிட்டுங்க கடல் சிப்பி கூட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.